ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் புழுங்கல் அரிசி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புழுங்கல் அரிசி முறுக்கு ஒரு சிலர் தேன்குழல் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த புழுங்கல் அரிசி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த புழுங்கல் அரிசி முறுக்கு பண்ணுறதுக்கு நல்லா இந்த ஊறின அரிசியை கிரைண்டரில் சேர்த்தி அரைச்சி எடுத்துப்பாங்க. அப்போ தான் நல்லா நைஸாக வரும். நான் இன்றைக்கி கொஞ்சமான அளவு அரிசி எடுத்துருக்கிறதுனால மிக்சிலேயே அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2-3 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் மாவு ரொம்ப நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்தி அரைச்சிக்கோங்க. முதல்லையே நிறைய தண்ணி சேர்த்திட வேண்டாம். இப்போது இது காரத்துக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் மாவு. அப்போ தான் இதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு முறுக்கு சுடுறதுக்கான மாவு பதம் கரெக்டாக வரும். இப்போது இதனோட 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்படி இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இதில் நீங்கள் எது போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும் முறுக்கு. பொட்டுக்கடலை போடுறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசி மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. உளுத்தம் பருப்பு சேர்க்குறதா இருந்தால் பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நைஸாக நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பொட்டுக்கடலை சேர்த்து தான் இந்த முறுக்கு செய்ய போகிறேன். இதில் 1/2 கப் பொட்டுக்கடலை இருக்குது. இதை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பிலையே பொட்டுக்கடலையும் அளந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அடுத்தது இந்த அரைச்சி வச்ச அரிசி மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் சேர்த்திட்டு அரைச்சி வச்ச இந்த பொட்டுக்கடலை மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பிசைஞ்சிக்கோங்க. முதல்லையே எல்லா மாவையும் சேர்த்திட வேண்டாம். ஏன்னா இது நீங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு இந்த அரிசியை அரைச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொட்டுக்கடலையோ அல்லது உளுந்தனுடைய மாவு அளவு மாறுபடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த 1/2 கப் அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிசையும் போது உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா நான் இதில் சீரகம் போட மறந்துட்டேன். அதை நான் இப்போ சேர்த்திக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதையும் கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஓரளவுக்கு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் இந்த பவுலில். பாருங்கள், இன்னும் கூட மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதனால் நான் இப்போ பவுலில் இருக்கிற எல்லா பொட்டுக்கடலையுமே சேர்த்திட்டு நான் இந்த மாவை பிசைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு ஃபுல்லாகவே சரியாக போச்சு. இப்போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு வச்சு முறுக்குக்கு மாவு பிசைஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போது முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த முறுக்கு சுடுறதுக்கு இந்த முறுக்கு அச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கும். அப்படி இல்லைன்னா 5 ஓட்டை இருக்கும். அதுதான் இந்த தேன்குழல் முறுக்குக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இருக்கும் முறுக்கு. இப்போது இந்த அச்சில் நல்லா எண்ணெயை எல்லா பக்கமும் தடவி விட்டுடுங்க. அப்போ தான் மாவு அழுத்தும் போது ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வரும். அதே மாதிரி இந்த மேலே அழுத்துகிற அச்சுலேயும் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. அடுத்தது இந்த பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த அச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி உருட்டிட்டு ஷேப் பண்ணிவிட்டு அதை இந்த முறுக்கு குழாயில் வச்சுட்டு நம்ம முறுக்கை பிரிஞ்சு எடுத்துக்கலாம்.
நீங்கள் வந்து ஒவ்வொரு பேட்சாக இந்த மாதிரி முறுக்கு அச்சில் போட்டுட்டு முறுக்கு பிழிஞ்சு எடுக்கிற வரைக்கும் இந்த முறுக்கு மாவை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இல்லைனா வந்து மேலே முறுக்கு மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால தான் இப்போது இதில் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிடுங்க 2 பக்கமும். அப்போ தான் முறுக்கு வந்து நம்ம இதில் பிழிஞ்சதும் எண்ணெயில் போடும்போது கரண்டியில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். அதனால தான் இப்போது முறுக்கு வந்து இந்த கரண்டியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் 2 அல்லது 3 கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி பிழிஞ்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா முறுக்கு வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வெந்திருக்காது. எண்ணெய் சூடானதும் பிழிஞ்சு வச்ச முறுக்கை போட்டு நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வைக்கிற கடாயினுடைய சைஸை பொறுத்து எத்தனை முறுக்கு வேணாலும் போடலாம். ஆனால் முறுக்கு வந்து நீங்கள் போடும்போது ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒன்று மேலே ஒன்று இருந்ததுன்னா ஒட்டிக்கும். அதனால தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கட்டும். இப்போது பார்த்திங்கன்னா இந்த பபுள்ஸ் வந்து லேசாக அடங்கி இருக்குது. இப்போது இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்ல பபுள்ஸ் எல்லாம் லேசாக அடங்கி வரும்போது நல்ல 2 பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் ஆனதும் இதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு, முறுக்கும் வந்து கோல்டன் கலரில் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு எண்ணெய் வடிஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த புழுங்கலரிசி முறுக்கை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.